ஹலோ ஹர்மீஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாரு பேங்டன் ஃபிக்ஸ். நம்ம போகிறது த குயின் ஆஃப் சர்பெண்ட்டோட ஃபஸ்ட் எபிசோட். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஃபாரஸ்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த ஃபாரஸ்ட் பார்க்கவே ரொம்ப க்ரிப்பியாக ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் சம் போலீஸ் மேனும் சம் மிஸ்ட்ரியஸ் பர்சனும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த காட்டில் எதுக்கு இந்த நேரத்தில் போயிட்டுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா அது 2:10 PM. அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கேயே ஸ்டாப் ஆகுறாங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போது ஒரு மீட்டிங் ஹாலை காமிக்கிறாங்க. அங்கே போலீஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு ரொம்ப மதமான காரணம் இருக்குது சார். அது ரொம்ப மிஸ்ட்ரியான ஃபாரஸ்ட் சார். அதை பற்றி டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். சார் இறந்து போயிருக்கிறவங்க நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இருக்காங்க சார். சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதோ ஒன்று அவங்கள எலும்புகள்லாம் முறுக்கி அவங்கள முழுங்கி வெளியே துப்பி இருக்கு சார். இந்த கொலை நடந்தது ஃபாரஸ்ட்டில், அதுவும் நைட் டைமில். அப்போது நமக்கு இந்த பழங்களை பற்றி அது மிஸ்ட்ரியாக இருக்குது சால்வ் பண்ணுறது. அப்போது இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க 3 பேர் தான் வரணும். அவங்க தான் பர்ஃபெக்ட் இந்த கேஸுக்கு. இப்போது மீட்டிங் போயிட்டுருக்கு. என்ன மீட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது ரீசெண்டாக ஃபாரஸ்ட் கேஸ் நடந்திருக்கு. இந்த ஃபாரஸ்ட் கேஸ்க்காண்டி இப்போது போலீஸ் கமிஷனர் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டாக்டர் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் யாருக்காவது அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கா? எல்லோரும் சொல்லுங்கள். இப்போது மீட்டிங் ஹாலே ஒரே அமைதியாக இருக்குது. ஒரு பொண்ணு மட்டும் கை தூக்குது. சார், நான் போகிறேன் சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸுக்காக எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன் சார். குட் லக் ஸ்ரீஷா. உங்களோட கான்ஃபிடென்ஸை நான் பாராட்டுறேன். அதே சமயம் உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த கேஸில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு சில டெட் பாடிஸ்லாம் காட்டுறாங்க. அங்கே போலீஸ் என்ன அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ரிக்ஷி, உன்னோட பேசிக்கிட்டு தானே நம்மளோட ஆளுங்களையும் இந்த போலீஸோட சேர்த்து அனுப்பினேன். இப்போ எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இது எப்படி நடந்திருக்கும்? அது எப்படி முடியும்? போலீஸ் எந்த கொலையை பற்றி பேசினாங்க? அங்கே டாக்டர் மீட்டிங் அந்த எதுக்காக நடந்தது? இந்த ரிக்ஷிக் யார்? அப்போ காட்டுக்கு போனவங்க என்ன ஆனாங்க? அப்புறம் அந்த போலீஸ் சொன்னது யார்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட், ஷேர், லைக்.